இங்கே கருங்கல்பாளையத்தில் இந்த நம்ம அந்த மெயின் சிக்னல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி, இந்த வழியில் இருக்கிற இங்கே ஸ்மார்ட் சீட் கவர்ஸ் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கருங்கல்பாளையத்தோட மெயின்லேயே இந்த ஸ்மார்ட் சீட் கவர்ஸ் அப்படிங்கிற கடை இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து என் ஸ்கூட்டருக்கு நான் சீட் கவர் மாற்றலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு இந்த கடைக்கு வந்தேன். இங்கே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்தேன். நம்ம ஓனர் போய் மீட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து இந்த கடையில் வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் ஜாகிர் ஹுசைன். இந்த கடை எத்தனை வருஷமா இங்கே இருக்குது? நம்ம 4 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு 4 இயர்ஸ் கடை வந்து இங்கே கருங்கல்பாளையம் இதே இடத்துல தானே இருக்கு. முன்னாடி எங்கேயாச்சும் கடை வச்சு இங்கே தான். இது ஃபேமிலி பிஸ்னஸா இல்லை நீங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பண்ணுறது? ஓகே. ஸோ இப்போ ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து நீங்களே ரெடி பண்ணுறீங்களா இல்லை அது ஹோல்சேலாக வாங்குறது? எல்லாமே நம்ம தச்சு ரெடி பண்ணுறது தான். ரா மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன கடையில் பண்ணுறீங்க? சீட் கவர், நான் இப்போ சீட் கவருக்காக வந்தேன், நல்லபடியாக பண்ணிட்டேன் நான். ஸோ சீட் கவர் இல்லாமல் வேறு என்னென்ன கடையில் பண்ணுறீங்க? ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ட்ராவல் பேக்கு, ஓகே, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் பேக்கு, அப்புறம் ஒரு இது கூட பார்த்தேன், லேடிஸ் ஹேண்ட் பேக்லாம். ஹேண்ட் பேக் எல்லாம் லேடிஸ் ஹேண்ட் பேக் கூட. லேடிஸ் ஹேண்ட் பேக்லாம் இப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இப்போ லெதரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? லேடிஸ் ஹேண்ட் பேக்லாம்? ஆமாம், லெதர்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். லெதர்லேயும் 250 நம்மகிட்ட ஸ்டார்டிங். ஓகே. உங்ககிட்டயே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக இப்படி வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பண்ணி. ஓகே. நம்ம இப்போ இந்த 2 வீலர் சீட் கவர் இது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்களா? 2 வீலர் டேங்க் கவர். 2 வீலர் டேங்க் கவர். ஓகே. 250, ஓகே, 300. இப்போ ஸ்ப்ளெண்டர், க்ரக்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுடலாமா இல்லை ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்னும் இருக்குங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம டிசைனாக கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நார்மல், இப்போ யூனிகார்னில் ஆரம்பிச்சு எல்லா வண்டிக்குமே போடலாம். சரி. அது 250 சொன்னீங்களா? ஆமாம், இது 250 வரும். 250க்கு இது பிளைன் எதுங்க? 250னாலும் உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கு, ஃபினிஷிங்கு மெட்டீரியல் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓகே, இது 250க்கு வந்து பிளைனாக நீட்டாக இருக்குது. இதே மாதிரி ஃபோன் வைக்கிற மாதிரி, மொபைல் வைக்கிற மாதிரி. இது மொபைல் வந்து நீங்கள் வைக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஜிப்லாம் வந்து ஜிப் குவாலிட்டி மாறுங்களா? இந்த 250க்கும் இது 350 ஃபிக்ஸிங்லாம் மாறும். ஓகே. அதை விட்டிங்கன்னா 350 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 350. ஆமாம். ஓகே. அது 300, இது 350 அந்த மாதிரி வரும். 350. ஓகே. அதை விட்டிங்கன்னா 450 அந்த மாதிரி குவாலிட்டியாக கேட்போம். 350 அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தச்சு வச்சுருப்போம். ஓகே. இது லெதர் ஃபினிஷிங் வருது. லெதர் ஃபினிஷிங். இப்போ இந்த இது புல்லட்டுக்கு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். அது இல்லாமல் பாக்கெட் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு தனியாக ஒரு ஜிப் வந்துருக்கு. ரைட். இப்போ இந்த உள்ள வர ஜிப் அந்த 250, 350 அதுக்கு வராங்க. அது மேலேயும் உள்ளே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரைட். அதுபோல் பாக்கெட் லென்த்லாம் அதிகமாக இருக்கும். பாக்கெட் லென்த் சைடு காட்டும். பாக்கெட் லென்த் வந்து 350, 450ங்களா? ஆமாம், இது 450ல வருது. நான் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா 250 நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா 250 ஓகே. ஆனால் ஒரு ப்ரீமியம் இது வேணும்னா எனக்கு இந்த மெட்டீரியல் தொடும் போதே தெரியுது, இந்த ஃபீல் தெரியுது. 450ஓட லெதர் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. நான் வேணால் பக்கத்தில் காட்டுறேன். 450ஓட இந்த லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. 450ஓட லெதர் பாக்கெட் லென்த்தும் அதிகம். ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக சீட் கவருக்கு தான் நம்ம கடைக்கு வந்தது. வரவும் தான் இவங்களோட மற்ற இதெல்லாமே தெரியும். ஸோ ஸ்கூட்டர் சீட் கவர்ஸும் இருக்குது, பைக்கு போடுறதும் இருக்குது. ஸ்கூட்டி சீட் கவர். ஸ்கூட்டி சீட் கவர் ஃபஸ்ட்டு எனக்கு இது காமிச்சிருந்தாரு. இது எவ்வளோ வருதுங்க? 450 அந்த மாதிரி வரும். 450 அந்த மாதிரி வருது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக சீட் கவர்னா இது இந்த மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும் நான் விசாரித்த சில கடையில். பட் இவர் எல்லாத்துலேயுமே அடிஷ்னலாக வந்து இந்த ஒரு இது எத்தனை இன்ச்சு பிரதர்? இது ஒரு அரை இன்ச்சு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சிடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் புது ஃபோம் போடுறீங்க, இல்லை புது ஃபோம் போடலைன்னாலும் உங்கள் இருக்கிற அந்த ஸ்கூட்டிக்கு அந்த சீட்டு மேலே இப்போ இந்த கவர் தான் வாங்குறீங்க ஆக்சுவலாக. பட் இந்த கவரில் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 1/2 இன்ச் இருக்கிறது ஒரு குஷன். இது இந்த ஸ்பாஞ்ச் வந்து என்ன லைஃப் வரும்னா வரும், ஒரு 1 இயர் வரைக்கும் கூட வரும். ஆனால் என்னென்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த ஒரு குஷனிங் கிடைக்குது பார்த்தீங்களா? அது வந்து இந்த சீட் கவரோட அடிஷ்னலாக இவர் எல்லாத்துலேயுமே இந்த மெட்டீரியல் வச்சுருக்கீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 இன்ச் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே. இது 450. ஓகே.
எக்ஸ்ட்ரா குஷன் கேட்பாங்க 1 இன்ச் அந்த மாதிரி. இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் குஷன் வருது. ஸோ இதுதான் வந்து இப்போ என் வண்டிக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து அந்த காஃபி ப்ரௌன் அந்த இது 550 வருதுங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு கூட அடிஷ்னலாக இந்த பேட்டர்ன் அண்ட் டியூவல் கலர் டோன் வருது. பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து 1 இன்ச் ஸ்பாஞ்ச் வருது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே கம்பேர் பண்ணி பார்த்தேன் வாங்கும் போதே. என்னென்னா அந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் அந்த அந்த வெயிட்டில் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த குஷனிங் தெரியுது. இப்போ நான் போட்டிருக்கிறது இப்போ புது ஃபார்மும் போட்டுட்டேன் சீட்டுக்கு, அப்புறம் இதுவும் போட்டேன். எனக்கு நல்லாவே அதில் வந்து ஒரு குஷனிங் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ எக்ஸ்ட்ரா குஷனிங் வேணும். ஏன்னா புது சீட்டு போட்டால் அது செட்டாகிறதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும். அந்த ஹார்டாக தான் இருக்கும் புது சீட்டு. ஸோ இந்த குஷனிங் ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் போடும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஒரு ஃபீல் நல்லா கிடைக்கும். நார்மல் வந்து 300 ரூபாய் அந்த மாதிரிலேருந்து நார்மல் வெறும் சீட் கவர் மட்டும் 300 ரூபாயிலேருந்தே இருக்குது. பைக் சீட் கவருங்க. நம்ம அந்த ஸ்கூட்டரில் பார்த்த மாதிரியே பைக் சீட் கவர் இது ஃபுல் பிளைனு. இது எவ்வளோ ரேட் வருது? இது 300 வருது. ஸ்கூட்டர் இது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அகலம் பெருசு, அப்புறம் அது ஆக்குபை பண்ணுற இதுவும் இது வந்து ஸ்கூட்டர் இது பைக்கோடது வந்து உங்களுக்கு சன்னமாக வரதுனால இது 300 தான். பிளைன் வந்து 300. இதில் டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த 1/2 இன்ச் குஷன் வந்துடுது. இவர் டிஃபால்ட்டாக இதுவும் பண்ணிடுறாரு. அப்புறம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய எப்படின்னா மெட்டீரியல் ரோல்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அளவு எடுத்து தைச்சு அது ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபினிஷிங்கில் இருந்து இந்த சைடு ஃபினிஷிங்கு, அதுக்கப்புறம் இங்கே வர இந்த இது என்ன சொல்லுவாங்க ஒயரிங் சொல்கிறது, இந்த ஒயர் நீட்டாக வருது. அப்புறம் ஒரு பேட்டர்னோட ரெடிமேடாக உங்களுக்கு இருக்குது. அதனால் ஓகே இது 300 இந்த இதில் அடுத்த இதுங்க அதே மாதிரி குஷன் வச்சு இதுலேயே வந்து 1 இன்ச் ஃபார்ம் வச்ச குஷன் வருது. இந்த மாதிரி ஓகே. ஸோ இதுலேயும் அதே டியூவல் கலர் டோன் நம்ம ஸ்கூட்டரில் பார்த்த மாதிரியே. அதுக்கப்புறம் இதில் வரது வந்து 1 இன்ச் ஃபோம். நீங்கள் பாருங்க 1 இன்ச் ஃபோம் வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த 1/2 இன்ச்சுக்கும் 1 இன்ச் இதுக்கும் கண்டிப்பாக ஆப்வியஸாக தெரியுது. ஸோ இது என்ன ரேட் வருது? இது 450 வருது. இது 450 வருது. அது நமக்கு பார்த்து 300. லஞ்ச் பேக் ஸ்டார்டிங் 100 ரூபாயில இருந்து இருக்குது. ஓகே, லஞ்ச் பேக்கு ஸ்டார்டிங் 100லேருந்து இருக்குது. இது 100 ருபீஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 6th 7th வரைக்கும் பசங்களுக்கு போதும். 100 ரூபாய்க்கு லஞ்ச் பேக்குங்கிறது இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் தாராளமாக வந்து லஞ்ச் பேக்கு 100 பரவாயில்ல. லைக் கொஞ்சம் டிசைன்ஸு இந்த பொம்மை போட்டது இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது எவ்வளோ வருதுங்க? இது 150 வருது. 150 வருது. கூட வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த கிராஃபிக் அனிமேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட்டு அது அப்படியே அவங்க யூஸ் பண்ண போயிடும். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலே வந்து அந்த கிராஃபிக் மெட்டீரியல் மாதிரி ஸ்டிக். அதனால் இது சன்லேஸில் போகாது. இது 150. ஸ்டிச்சஸும் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்கு இதுக்கும். நல்லா இருக்குது. இந்த 150 தாராளமாக வாங்கலாம், நல்லா தான் இருக்கும். 260. ஸோ ஸ்கூல் பேக்கில் வந்து ஸ்டார்டிங் வந்து 260க்கு இருக்குங்க. இதுவும் வருது. இதில் கண்டிப்பாக இந்த எல்கேஜி ப்ரீகேஜி அந்த பசங்களுக்கு தாராளமாக போதும். யூகேஜி வரைக்குமே போதும். ஒரு ஸ்லேட்டு வச்சு ஒரு நோட்டு வச்சு ஒரு டைரி வைக்கிறதுக்கு போதும். சைடில் வந்து பாட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஜிப் இருக்குது. போதும். எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? 260. 380. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3rd 4th வரைக்குமே அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இது போதும். டபுள் ஜிப் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேக்கெட்ஸ் இருக்குது. 2 பேக்கெட்ஸா? 1 2 3 பேக்கெட்ஸ் இருக்குது. அப்புறம் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ப்ராடாக வருது. எவ்வளோ ப்ராடாக இருக்குதோ அவங்களுக்கு அந்த வெயிட்டு தெரியாது பசங்களுக்கு. கூட வந்து இதில் வந்திருக்க இந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து இருக்கிறது தான் அவங்களுக்கு அந்த வெயிட்டு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்து இது கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நல்லா தாங்கும். நல்லா தாங்கும். ஏன்னா இந்த கீழே போட என்ன ஆகும்னா சில பேக்லாம் மெட்டீரியல் சரியில்லைன்னா அப்படியே ஹோல்ஸ் உழுகிற மாதிரி ஆகும் மெட்டீரியல் லைட்டாக இருந்தால். இது ஆக்சுவலாக நல்லா இருக்குது. 380. ஒரு வருஷம் வாரண்டி இருக்காமங்க. வாரண்டி இந்த ரேட்டுக்கு கொடுக்கறது பரவாயில்ல தான். என்னென்ன ஜிப்பு பண்ணிக்கலாம், தையல் போட்டுக்கணும். ஜிப்பு தையல் கம்ப்ளைண்ட்டு. இப்போ மெயினாக என்ன ஆகும்னா இதில் தூக்குவாங்க. இந்த இதில் வந்து தையல் போவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் அப்படியே பிரிஞ்சுட்டு வரும். ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கம்ப்ளைண்ட் கூட வராதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்கூலுக்கே இப்போ பசங்கள்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறானுங்க. காலேஜ் பேக் இந்த மாதிரி இதுதான் பசங்க பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ரேட்டு ஸ்டார்ட் ஆகும்? இதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்களா? 600 ஸ்டார்டிங். காலேஜ் பேக் ஸ்டார்டிங் 600 இருக்கு. 600க்கு நல்லா இருக்குங்க. எனக்கு அந்த பேக் எல்லாம் எப்படின்னா மெட்டீரியல் அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியல். காலேஜ் பேக்குங்கிறது பெருசாக வெயிட்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் இது வெயிட்டும் நல்லா தாங்கும். ஆனால் எனக்கு மெட்டீரியல் நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஃபீல் கிடைக்குது. ஓகே, அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது நல்லாவே வாட்டர் ப்ரூஃபுங்க. இந்த மெட்டீரியல் வந்து நல்லாவே வாட்டர் ப்ரூஃப். இங்கே பாருங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து உள்ள ஒரு லேயர் வந்திருக்கு. அதில் கூட இந்த லேயர் வரல, பட் இதில் ஃபுல்லாமே அந்த லேயர் வந்திருக்கு. அண்டு டபுள் சைடு, அதுலேயும் டபுள் சைடு இருக்கா? ஆமாம், டபுள் சைடு வந்து உங்களுக்கு வாட்டர் வைக்கிறது நல்லா இருக்குது. இது அதை விட நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது மெட்டீரியலில், ஃபினிஷிங்கில், ஸ்ட்ராப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இது எவ்வளோ ரேட் வருதுங்க? 750 வருது. இதுலேயும் கலர்ஸ் வேறு இருக்குங்களா? பிளாக் பொதுவாக நல்லா ரன் ஆகும். அதே மெட்டீரியல் பிளாக் நல்லா இருக்குங்க. லேப்டாப் பேக்ஸும் லேப்டாப் ஹோல்டர் வச்சுருக்காங்க, லேப்டாப் பேக்கெட்டு. ஓகே, ஸோ இதுலேயும் இருக்குங்களா? எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, ட்ராவல் பேக் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் ட்ராவலுக்குலாம் போகும்போது இப்போ பெங்களூரே போகிறேன் நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேக்கு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேக்கு இங்கே லோக்கலில் ஈரோட்டில் எனக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஸோ இதில் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மொத்தம் ஒரு 7 நாள் துணி, 5 நாள் டு 7 நாள் துணி, டிஷர்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா தாராளமாக பண்ணும். இது ஒவ்வொன்றும் லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது 85 லிட்டரு. இந்த மெட்டீரியல் பொதுவாகவே கொஞ்சம் வந்து சலசலன்னு தான் இருக்கும். அது ஏன்னா துணி நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி ட்ராவல் பேக்லேயே ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கிளிப் போடுறது பார்த்தீங்களா, இதுதான் பெட்டர்னு நினைப்பேன். ஏன்னா துணி நம்ம இன்னும் கூட நெப்பி எப்படியாச்சும் இந்த கிளிப்பை மட்டும் போட்டோம்னா போதும். ஆனால் ஜிப் இதில் வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்மளால ஃபில் பண்ண முடியாது. 750ங்க. 750க்கு ட்ராவல் பேக்கு 85 லிட்டர் மாடலாக இருக்குது. நல்லா இருக்கு. வேறு இதில் வேறு சைஸ் கெப்பாசிட்டி இருக்குங்களா? ஸோ ட்ராவல் பேக்கில் இது ஒரு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலாக நானும் சரி நிறைய பேர் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் இன்னும் கூட கெப்பாசிட்டி அதிகம். பட் இது எப்படின்னா லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, பட் ரொம்ப துணிலாம் இல்லை, கொஞ்சம் துணி தான். ஆனால் வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் மாற்றி மாற்றி போடணும் அப்படின்னு இருக்கும் போது இந்த மெட்டீரியல் கொஞ்சம் டஃப்பான மெட்டீரியல் அதை கம்பேர் பண்ணும் போது. ஸோ இது வழக்கமான நம்மளோட லக்கேஜ் பேக் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸுங்களா? இது 350 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்கு. ஆக்சுவலாக பேங்க்குக்கு, ஆஃபீஸ்க்கு, இதுக்கெல்லாம் கொண்டு போகிறது. இதுலேயும் ஆக்சுவலாக லேப்டாப் வைக்கலாம், அப்புறம் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம எப்பவும் பார்க்குற பேசிக் சிம்பிள் மாடல் ஆஃபீஸ் பேக்கு. இது என்ன ரேட் வருதுங்க? இது 450 வருது. இது 450 வருது. 450க்கு ஆஃபீஸ் பேக் ஸ்டார்டிங் கிடைக்கிறது. ஓகே, சூப்பர் தான். அண்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லுக் வைஸாக நல்லா இருக்குது. இந்த பேக் எவ்வளோ வருதுங்க? 550 வருது. ஸோ ஹேண்ட் பேக் இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? 200 தாராளமாக இன்னும் பெரிய பேக்காகவே இருக்குங்க. 200க்கு பரவாயில்ல. ஸோ ஹேண்ட் பேக் பாருங்கள், மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கலாங்க. ஸோ மெட்டீரியல் எதுவும் நல்லா இருக்குது. அண்டு 200 நான் எதிர்பார்க்கல இந்த ரேட்டுக்கு. ஸோ இது ஹேண்ட் பேக்கில் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. அது கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியல், ஏன்னா தினமும் ஆஃபீஸ் போயிருக்கு அந்த மாதிரி. இது வந்து சும்மா ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம் அந்த மாதிரின்னா இந்த ஹேண்ட் பேக், இன்னும் அந்த ஹேண்ட் பேக் மெட்டீரியல் சாஃப்டாக நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது என்ன ரேட்டு வருதுங்க? இது அதே தான் 200 தான். ஸ்கூல் பேக்லேயே பெருசு. ஸ்கூல் பேக்லேயே வந்து கொஞ்சம் பெருசு, மொத்தம் 3 ஜிப்பு வைக்கிற மாதிரி. இது ஒன்ஸ் நான் வந்து 8th or 9th படிக்கும் போது இந்த மாதிரி பேக் வாங்கியிருக்கேன். இது வந்துங்க இந்த பேக்கெல்லாம் அடுத்த வருஷம் புது பேக் வாங்கலாம்னு நினச்சோம்னா வாங்கிட்டு அந்த மாதிரியான பேக். இது ஒன்றுமே ஆகாது, அப்படி தாங்கும். பத்தாவதுக்கு 3 ஜிப் இருக்கிறது. எவ்வளோ வேணாலும் இந்த பேக்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிற பசங்க, ஸ்கூல் பசங்க, அவங்களெலாம் வந்து ஷூவு அதெல்லாம் ஒரு ஜிப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து புக்ஸு அதெல்லாம் ஒரு ஜிப்பில் வச்சுக்கலாம். லஞ்ச் வச்சுக்கலாம். எல்லாமே லஞ்ச் பேக்குன்னே பசங்க கொண்டு போகிறக்கே பிடிக்காது ஒரு ஸ்டேஜ்லேயே. ஆக்சுவலாக ரைட்டு.
அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜிப்ஸும் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அண்டு வாட்டர் பாட்டில் இது இருக்குது. அண்ட் எல்லா பேக்லேயுமே நான் இது ஒன்று நோட் பண்ணேங்க, இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற இது இந்திய ஆஸ்பத்திரி ஆப்போசிட்டில் காந்திசிவர் பக்கத்தில் கருங்கல் பாளையத்தில் இருக்குது ஈரோட்டில். நம்ம வந்து 4 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சீட் கவர், டேங்க் கவர், பேக்கு, லஞ்ச் கவர், ஸ்கூல் பேக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ரேட் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கடை வந்து சண்டே லீவுங்களா இல்லை எல்லா நாளும் கடை? சண்டேயும் இருக்குது நம்மள்ட்ட. சண்டே ஹாஃப் டே வரைக்கும், சண்டே ஹாஃப் டே இருக்குது, மற்ற எல்லா நாள்லையும் இருக்குது. நான் கூட ஃபர்ஸ்ட் கடைக்கு வரக்கு முன்னாடி ஒரு டிசைன் கேட்டிருந்தேன், ஒரு மாதிரி கட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா ஒரு 1 டேக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அது ஆக்சுவலாக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அது உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லா நாளும் கடை இருக்குது, சண்டே மட்டும் ஹாஃப் டே லீவு. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்தீங்கன்னா உடனே அவங்க சீட் கவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாமே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது, பேக்கில் இருந்து ஆரம்பித்து. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு பேக் நீட் இருந்தாலும், மெயினாக சீட் கவர் அந்த மாதிரி இல்லை சீட் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் சீட் கவர்ஸ்க்கு இங்கே வரலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவரோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் சீட் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக. ஸோ அதனால தான் சரி நம்ம இதை காட்டலாம், இது சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு இந்த கடைக்கு வந்து அவங்களுக்கு வாங்கிட்டும் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.